முன்னொரு காலத்துல 3 விவசாயிங்க இருந்தாங்க. அந்த 3 விவசாயிகளுமே அண்ணன் தம்பிங்க. அதுல ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது, இன்னொருத்தருக்கு காது கேட்காது, இன்னொருத்தரால பேச முடியாது. அவங்க 3 பேரும் ஒரு நாள் காலையில விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த டயத்துல ஊர் முழுக்கும் தண்ணி கொஞ்சம் அதிகமா இருந்ததா. அதனால இந்த 3 பேர் என்ன செஞ்சாங்கன்னா கிணத்துக்குள்ள இறங்கி தூர்வாரிட்டு இருந்தாங்க. அப்ப அதுல ஒருத்தர் கடப்பாறை எடுத்து ஒரு பாறை மேல ஓங்கி அடிச்சாரு. டங்குன்னு சவுண்ட் கேட்டுதா. அது என்னடான்னு பார்த்தா அந்த பாறையில இருந்து ரத்தம் ப்ளீச் அடிச்சுட்டு வந்தது. இத பார்த்து பயத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா அது எல்லாத்தையும் தூர்வாரி அது பாறை என்னன்னு தூடி பார்த்தா அது ஒரு விநாயகர் சிலை. சோ இந்த விஷயத்த அவங்க ஊர் மக்கள்கிட்ட போய் தெரிவிக்கிறாங்க. அப்ப ஊர் மக்கள் அங்க வந்து பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்பையில இருந்து அங்க விநாயகர் சிலைய சாமியா கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 11ஆம் நூற்றாண்டுல குலோத்துங்க சோழன் அங்க விநாயகருக்கு பெரிய கோயில் கட்டுறாங்க. சோ மத்த கோயில் இல்லாத ஸ்பெஷாலிட்டி என்ன இந்த கோயில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில விநாயகர் தண்ணியில இருப்பாரா. சோ தண்ணியில இருக்கனால வருஷம் அவர் வளர்றதா சொல்றாங்க. சோ இந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா,